நாங்கள் எப்படி தர முடியும்? தெரிஞ்சுனே கேட்குறீங்களா? நாங்கள்லாம் கொடுக்க மாட்டோம். உங்களோட ஓட்டெலாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சார், ஐயர்கிட்ட போய் திமுகக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறாங்க. அவரு நாங்க எப்படி திமுக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாரு. போடவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கோபம். அவங்க எப்படி போடுவாங்க? ம், ம், அடி அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்கல்ல. ம், 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 1977 கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு. ம், ம், ம். எந்த அரசாங்க அலுவலகம், தாலுகா ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், எங்க எந்த ஆபீஸ்குள்ள பார்த்தாலும் 150 பேர் பூரா அவாள். சீனிவாசன், ரங்காச்சாரி, ராகவாச்சாரி, ஐயங்கார், ஃபுல்லா 150 பேர். நம்மால் யாருமே ஒரு 120 பேர் எல்லாம் எடுபடி வேலைகள் இருந்தாங்க. நம்மால் கலைஞர் எப்படியாவது இந்த நிலைமையை மாத்தணும், நம்ம ஆட்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு கவலைப்பட்டார், யோசிச்சாரு. எல்லா அலுவலகங்களுக்குள்ளையும் ஓஏன்னு சொல்லி ஒரு போஸ்ட் உருவாக்குனார். 8வது 10வது எஸ்எல்சி, டிகிரி, பியூசி படிச்ச எல்லாம் நம்ம ஆட்களை அது வரைக்கும் அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது. இல்ல, போஸ்டிங்கே ஒண்ணு இல்ல. இவர் உருவாக்குறாரு, ஓஏன்னு ஒண்ணு உருவாக்குறாரு, உருவாக்கி உள்ள கொண்டு வர்றாரு. 1,00,000 பேருக்கு உள்ள கொண்டு வந்து ஆபீஸ்ல வேலைக்கு போடுறாரு. அந்த 1,00,000 பேருக்கு அடுத்த 6 மாசத்துல டிஎன்பிசி எக்ஸாம்ல இலவச பயிற்சி கொடுக்குறாரு. எக்ஸாம் எழுதுறதுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு இலவச பயிற்சி அளிக்கிறார். அரசாங்கத்தின் செலவுல பயிற்சி, எல்லாத்தையும் பரீட்சை எழுத வச்சார். தேர்வானாங்க எல்லாரும். பாஸ் ஆனவங்களுக்கு பூரா போஸ்ட். எல்லாரும் பாஸ் ஆனாங்க. பாஸ் ஆன அத்தனை பேருக்கு போஸ்டிங் போட்டார். அத்தனை பேருக்கு அதிகாரத்தை கையில் எடுத்து கொடுத்தார். 180 பேர் ஐயர் ஐயங்காராகவும் 20 பேர் நம்ம ராமசாமி குப்புசாமியா, ஒரு கவுண்டரு, வன்னியர், நாடாரு, தேவரு, செட்டியாரு, பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர், இப்படி இருந்த இடத்துல கலைஞர் 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு அப்படியே தலைகளா திரும்பிச்சு. 150 பேர் கவுண்டரு, வன்னியர், நாடாரு, தேவரு, செட்டியாரு, தாழ்த்தப்பட்டவர், அருந்ததியர், ஆதி திராவிடர் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அவன் 120 பேரா மாறிட்டான். எப்படி ஓட்டு போடுவான்? அதான் சொல்ல, இவர் ஆட்சியில ஏறப்போ 80 பேர் அதிகாரத்துல இருந்தாங்க. அவன் 20 பேர் நம்மால் எடுபடியா இருந்தான். இவர் ஆட்சியை விட்டு இறங்குற போது 180 பேர் அதிகாரத்துல நம்மாலு, அவன் 20 பேர். கோபம்